வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆல் இன் ஆல் அழகுராஜா. நான் உங்க செல்வா பேசுறேன். இன்னைக்கு நான் அரசியல் பேச போறது இல்ல, அதுக்கும் மேல ஒரு விஷயத்த பேச போறேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த நாட்டுல என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நானும் என்னோட நண்பனும் டெல்லிக்கு போய்கிட்டு இருந்தோம். சாரி, டெல்லி இல்ல, உத்தரப்பிரதேசம் ஒரு கம்பெனி மீட்டிங்காக நாங்க போயிருந்தோம். அப்படி போயிருந்தப்போ அங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி இருந்தோம். லக்னோவில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல நாங்க தங்கி இருந்தோம். அப்போ அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள தங்கி இருக்கும் போது அங்க ஒரு 10 பேர் சேர்ந்த ஒரு குரூப் வந்தாங்க. குரூப் வந்து என்னோட நண்பன்கிட்ட பேசினாங்க. அப்போ அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, எனக்கு ஹிந்தி தெரியாது, தமிழ் தான் தெரியும், வேணா இங்கிலீஷ்ல பேசுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அவங்க அதையெல்லாம் கேட்கவே இல்லை. அப்ப அவங்க சொன்னாங்க, ஹிந்தி தெரியாம நீ எதுக்கு எங்க மாநிலத்துக்கு வந்த, ஹிந்தி தெரியாம நீ எதுக்கு இந்தியாவில் இருக்க, இந்தியா விட்டு வெளியே போ, இந்தியனா இருந்தா நீ ஹிந்தி பேசு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கு அவர் என்னோட நண்பரு பயங்கர கோபமா, அப்படியெல்லாம் நான் பேச முடியாது, நீங்க என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவரும் சத்தம் போட்டாரு. அவங்க சத்தம் போட்டுட்டு வெளியே போயிட்டாங்க. அந்த 10 பேர் வெளியே போனவங்க மறுபடியும் வேற ஒரு குரூப் உள்ள வந்தது. வேற ஒரு குரூப் உள்ள வந்து அவர்கிட்ட, என்னோட நண்பர்கிட்ட மறுபடியும் பேசினாங்க. அப்ப எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற தகவலை அவங்க கேட்டாங்க. அவர் சொன்னாரு, நான் இந்த மாதிரி கம்பெனி மீட்டிங்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, கம்பெனி மீட்டிங்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க கேட்டு, சரி ஓகே அப்படியா, கம்பெனி மீட்டிங்காக நீங்க வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. இதுல எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு இங்க இவங்களுக்கு யாரு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? ஹிந்தி பேச தெரியலன்னா இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடாது அப்படிங்கிற அதிகாரத்தை யாரு இவங்களுக்கு கொடுத்தா? ஏன் தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ பேர் வட இந்தியாவில இருந்து சில கோடி பேர் வர்றாங்க, சில லட்சம் பேர், கிட்டத்தட்ட கோடி பேரே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திருப்பூர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் திருப்பூர் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல மூளை முடுக்குகள் அத்தனை பக்கமும், ஏன் இன்னைக்கு விவசாய கூலிகளா கூட அவங்க வந்து இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மெல்லாம் அவங்க கிட்ட அப்படிதான் பிஹேவ் பண்றோமா? தமிழ் தெரியலன்னா நீ எதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வர்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க கிட்ட அப்படிதான் நம்ம பிஹேவ் பண்றோமா? அப்படியெல்லாம் இல்லையே. அவங்கள அரவணைச்சுதானே நம்ம கூட்டிக்கிட்டு போறோம். ஆனா இவங்க மட்டும் ஏன் இப்படி இருக்காங்க? இவங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? இந்தியாவோட காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்க வேணாலும் போலாம், என்ன மொழி வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறது அரசியலமைப்பு நமக்கு கொடுத்திருக்கிற உரிமை. அந்த உரிமையை கேட்கறதுக்கு இவங்க யாரு? என்ன சட்டமா இருக்குது? இந்தியாவுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா ஹிந்தி பேசணும்னு என்ன சட்டம் இருக்குதா? யாரு இவங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? இதையெல்லாம் கேட்கும்போது என்னோட ரத்தம் கொதிக்குது. நீங்களே சொல்லுங்க, தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம இப்படிதான் அவங்க கிட்ட நம்ம பிஹேவ் பண்றோமா? நீங்க யாராவது தமிழ்நாட்டுல வேலை செய்யற வடமாநிலத்தவரோட பேசி இருக்கிறீங்களா, பழகி இருக்கீங்களா? அவங்க கிட்ட நீங்க பேசும்போது அவங்க கிட்ட நீங்க எப்படி நீங்க பிஹேவ் பண்ணிருக்கிறீங்க அப்படிங்கிறத உங்க கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் உங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.